ராஜாளி, உன்னை எனக்கு சரிசமமா உட்கார வச்சு தண்ணி சாப்பிடுறேன்னா உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உனக்கு புரியுதா? முதலாளி, நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசுல என்ன வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் உங்களை என் மனசு இல்ல. இல்லன்னா நீங்க கூட்டத்தை வீட்டுக்கு போமா இங்க வருவோம்னா? எனக்காக ஒரு வருஷம் நீ ஜெயில இருந்து வந்திருக்க. இந்தா இத வச்சுக்கோ. ராஜாளியோட பலம் தெரியாம மோதிட்டாங்க. நீங்க வந்துட்டீங்க, இல்லன்னா எல்லாருமே சுடுகாடுதான். போதும் போதும், முதல்ல நீ கிளம்பு. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க காத்துட்டு இருக்கோம். வர முதல்ல. இந்த ஊர்ல எவன்டா என்ன எதுக்க முடியும்? என்னடி நாளியா புருஷன் வந்திருக்கானு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நின்னுகிட்டே இருக்கிய? எதுக்காக இப்ப வந்தீங்க? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி புள்ள? பேசாம அந்த ஆள் கூடவே இருந்துட வேண்டியதுதானே? காலையில இருந்து புருஷன் வருவாருன்னு சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருந்த தெரியுமா? பாவம், அந்த பச்சை குழந்தையும் முழிச்சிட்டு இருந்தா. போதும் போதும், போய் குழந்தை எடுத்துட்டு வா. கீர்த்தி, அப்பா பாருப்பா. வாடா யார் ராசா. மாரியாத்தா. வசந்தி, வசந்தி. அங்க நிக்கிற, வாடு. ஏண்டா பிடிச்சிருக்கா? என்னடே பேசாம இருக்கிற? பிடிக்கல. அது என்ன பிடிக்கலையா, தோட்ட பிடிக்கலையா? நீங்க செய்யற எதுவுமே எனக்கு பிடிக்கல. இத எந்த பணத்துல வாங்கிட்டு வந்தீங்க? சின்னதுர பணத்துலதான். அவருக்காக நான் ஒரு வருஷம் ஜெயில இருந்திருக்கேன். அதனால தாங்க வேண்டான்னு சொல்றேன். நீங்க கைய வெட்டிட்டு போனீங்களே, அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் என் இதயமே வெடிச்சிரும் போல இருக்கு. அதுக்கு கிடைச்ச கூலி தானே இது. எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு தேவையில்லை. போடி பைத்தியக்காரி, பணம் வந்துச்சா நகை வந்துச்சான்னு பாரு. அது எப்படி வந்துச்சுன்னு எல்லாம் பாக்காத. அப்படி பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்க, இருக்க முடியாது. தயவு செஞ்சு இனிமேலாவது ஒழுங்கா வேலை செஞ்சு பொழைக்கலாம்னு நினைங்க. நமக்கு இந்த மாதிரி பொழப்பு வேண்டாம், நகையும் வேண்டாம். அளவுக்கு மீறி அட்வைஸ் பண்ணாத. இப்ப நீ போட்டுக்கு போற இல்லையா? முடியாது. ஏண்டி, நான் எவ்வளவு பிரியமா வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. முடிவா நீ என்ன தாண்டி சொல்ற? நானும் என் முடிவை சொல்லிடுறேன். இனிமேலாவது ஒழுங்கா வாழணும்னு நினைங்க. இல்லன்னா நீங்களே எங்களுக்கு ஒரு முடிவை சொல்லிடுங்க, முடிவை சொல்லிடுங்க. என்னடி பூச்சி காட்டு? என்னையா ஐயா வர சொன்னாரு? போ வரேன். நில்லுங்க. என்னடி போகும்போது அபசகுணமா நில்லுங்கிற? ஆமா, நல்ல நேரம் பார்த்து வயல்ல விதை விதைக்க போறாரு. இவரை தாண்டிட்டு போங்க. இந்தாங்க, உங்க கையால எங்களை கொளுத்திட்டு எங்க வேணும்னாலும் போங்க. உங்களை தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம முந்தானிய விரிச்சதுனாலதான் ஒரு பிள்ளைக்கு தாய் ஆயிட்ட. உங்ககிட்ட இவ்வளவு தூரம் வாதாட நான் உயிரோட இருந்திருக்கவே மாட்டேன். என்னைக்கோ செத்திருப்ப. ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டதுனாலதான் உங்களை சுத்தி வர வேண்டி இருக்கு. எங்க 2 பேர் கதையை முடிச்சிட்டு உங்க இஷ்டம் போல சந்தோஷமா இருங்க. அம்மா தாயே, நீதான் ஒரு நல்ல வழியை காட்டி எங்களை வாழ வைக்கணும். கீர்த்திகண்ணா, சாமி கும்பிட்டுக்கப்பா. சாமி கும்பிடுப்பா. வசந்தி, என்னங்க இவ்வளவு நாள் சின்னதுரை கிட்ட அடியாளா இருந்து காலம் கடத்திட்ட.
இனிமே எனக்கு எவன் வேலை கொடுப்பான்? நீங்க எங்க இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகணும்? எங்க வீட்டுல எனக்குன்னு கொடுத்த கால்காணி நிலம் இருக்கு. அதை வித்தா 10,000 வருங்க. அதை வச்சு ஒரு ஜோடி மாடு வண்டியை வாங்கிட்டோம்னா நாம 4 பேருக்கு சோறு போடலாம். சரி வசந்தி, இன்னைக்கு முதல் வேலையா நான் உங்க ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன சொல்றேன்? வசந்தி, குழந்தைய எதுக்கு டவுன்ல இருக்க டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேம்மா. நான் கொடுத்த மருந்துல எந்த மாற்றமும் தெரியலன்னு நினைக்கிறேம்மா. ஆயா, குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. கவலைப்படாத, ஒன்னும் ஆகாது. நீ தைரியமா கொண்டு டாக்டர்கிட்ட காமி. இல்ல அந்த மாரியம்மா துணை இருப்பா, தைரியமா போயிட்டு வா. அக்கா, குழந்தைக்கு என்னாச்சு? என்ன ஒண்ணு தெரியல. காலையில இருந்து பால் கூட குடிக்கல. தலைய சாச்சிட்டு மயக்க வந்த மாதிரி இருக்கா. ஏதாவது மாந்தமா இருக்குன்னு ஆயாவை கூப்பிட்டு மருந்து கொடுக்க சொன்ன. அதுலயும் சரி வரல. அதுதான் சொல்லுச்சு ஏதாவது ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லி. நீ எங்கேயாவது போறியா? ஆமாக்கா, அவசரமா பெட்டியை கேட்டாங்க, எப்படியாவது கொண்டு போய் கொடுத்தாங்க. தானிய, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்காப்பா? இல்லக்கா, பெட்டியை கொண்டு போய் கொடுத்தாதான் காசு கிடைக்கும். அது அங்க கொண்டு போய் கொடுத்துட்டு நான் திரும்பி வர்றதுனால நேரம் ஆயிடுமே. தானிய, என்னப்பா இது? அக்கா, இதுல இருக்க தங்கச்சிலுவே யார்ட்டையாவது வச்சு பணம் வாங்கிக்க. வேண்டாப்பா, அதுக்கு என் தாலிய வச்சு காசு வாங்கிக்கிறேன். நீ போப்பா. அதுவும் இல்லாம சிலுவை போய் வைக்கிறேன்னு சொல்றியே. பரவாயில்லப்பா, நான் பாத்துக்கிறேன். நீ போப்பா. இத வாங்கிக்கா. அக்கா, இது விட குழந்தைதான் முக்கியம். எனக்கு நேரம் ஆச்சு, நான் வந்து பாக்குறேன். ஐயா, என்ன ராஜாளி பொண்டாட்டி இறந்து போச்சான். என்ன சொல்ற? ஊர் ஜனங்கள்லாம் அங்கதான் இருக்காங்க. சரி, நீ போ. சரிதா, அவங்க ஒத்து போணுமே. நிச்சயம் ஒத்துக்குவாங்க. சந்திரா, வசந்தி இறந்துட்டாலாம். என்ன சொல்றீங்க? ஊர் ஜனமெல்லாம் அங்கதான் கிடக்கு. நானும் அங்கதான் போறேன். அக்கா அக்கான்னு சொல்லி அந்த உறவியை கெடுத்துட்டா பாவி. உன்னை உயிரோட விட மாட்டேன். ஐயா, அவன் அடிக்காதப்பா. ஏப்பா என் பேரன் எப்படி அடிக்கிறேன்? அவனுக்கு பதிலா என்ன அடியப்பா? என்ன அடி? என்ன அடியப்பா? விடப்பா. ஏப்பா அவனை அடிக்கிறேன்? ஐயோ ஐயோ, அவனை கொண்டுடாதப்பா. காலை விடப்பா. ஐயா, உன் காலை போச்சு கட்சி கிடைக்கிறேன். அவனை விடுறப்பா, விட்டுறப்பா, விட்டுறப்பா, அவனை விடப்பா. என்ன தப்பு பண்ணனா? ஏன்பா இப்படி போட்டு அடிக்கிற? ஐயோ ஐயோ ஐயோ, கொண்டுட்டானே, கொண்டுட்டானே அவனை. சரி சரி, தள்ளு. ஸ்டேஷனுக்கு. எதுக்கா என்ன கூட்டு போறீங்க? என் பேரை ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான் ஐயா. நீ நல்லா இருப்பீங்க ஐயா. என் பேரனை எங்க ஐயா கொண்டு போறீங்க? என்ன விடுங்க ஐயா, என் பேரன் ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டான் ஐயா.
இவ செஞ்சத அக்கா அக்கான்னு சுத்திட்டு இருந்தா கடைசியில இவன் என்ன பண்ணிட்டான் பாத்தியா? எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த காலத்து பசங்களே இப்படித்தான்.